ஹல்லேலூயா. அப்பா, நீர் பரிசுத்தராயிருந்து எங்களை நோக்கி பார்க்கிறீரே. எனது மணவாளனாகிய என்னுடைய துணையாளராயிருக்கிறீரப்பா. எனக்கு எப்போது என் கூட இருந்து நடத்துகிறவராயிருக்கிறீரே. என்னுடைய கண்ணீரின் பாதையில் நம்மை நடத்துகிற தேவன், கண்ணீரை துடைத்து எல்லா முகங்களிலும் இருந்து அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய பாரங்களை அறிந்து அதை விலக்கி போடுகிற ஒரே ஒரு தேவன் இயேசு ஒருவர் தான். அவர் தான் பரிசுத்தமுள்ள தேவன், நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர். அண்ணாள் அவருடைய சமூகத்தில் போய் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த போது அவருடைய துக்கம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றினார். இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட தேவாதி தேவன், சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறாரே. இருதயத்தின் பாரத்தை அறிந்தவர், கண்ணீரை காண்கிறவர், துருத்தியில வைக்கிற தேவன், அந்த தேவாதி தேவன் அவர் பெரியவர். இந்த நேரத்தில் அப்பா, இந்த மகத்துவமுள்ள தேவனுடைய பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த ஆராதனையின் கடைசி பகுதியில் அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறான். உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். நீர் மகத்துவமுள்ளவராயிருந்தோம், நீர் பெரியவராயிருந்தோம் அப்பா. தாழ்மையுள்ள ஆண்டவரே, தாழ்வில் இருக்கிற எங்களை நோக்கி பார்க்கிறீரே, எங்களை விசாரிக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை உயர்த்துகிறோன்னு சொல்லி நம்மை தாழ்த்தலாமா? என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என்னுடைய சுயமான காரியங்கள், மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் இயேசுப்பா உங்க பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி இந்த கடைசி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். ஆவி, ஆத்மா, சரீரம் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது அவருடைய சமூகத்தில் நம்மை உயர்த்துவார், அவருடைய சமூகத்தில் நம்மை கனப்படுத்துவாரே. இந்த நேரத்தில் அவருக்கு பிரியமானதை செய்யப்பா உங்க சமூகத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கலாம். உண்மையா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவங்க இருதயத்தின் மேல கை வைத்தப்பா உங்களுடைய சமூகத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.